மேடம் லாக் ஆயிட்டு இருக்கு மேடம். யாரோ லாக் பண்ணிட்டாங்க மேடம். என்ன சொல்ற வேலை? அப்ப மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஐயாவுக்கு கால் பண்றேன். அவர் மேனேஜ்மெண்ட்ல பேசி திறக்க சொல்லிடுவாரு. சரி, கால் பண்ணி பாரு. ஐயோ சிக்னல் இல்லையா மேடம்? என்னாச்சு? உங்க போன்ல இருக்கா பாருங்க. இரு பாக்குறேன். ஐயோ, இதுலயும் சிக்னல் காட்டலையே வேலா. என்ன மேடம் இது? ஐயோ ஐயோ, டவர் கிடைக்கவே மாட்டேங்குதே. என்ன மேடம் பண்றது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலனை தூக்கிட்டு ரஞ்சித்தையும் வள்ளியும் உள்ள வச்சு பூட்டிடுவாங்க. ஒரு ராத்திரி பூரா 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்கங்கிற ஒரே காரணத்தை ஊதி பெருசாக்கி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். என்னக்கா ஏதோ பயங்கரமான யோசனைல இருக்கிற மாதிரி தெரியுது. வாரத்னம், நீ எப்ப வந்த? நான் இப்பதான்க்கா வந்தேன். வேலு வந்துட்டானா இல்லையாக்கா? ஏதோ ஃபேக்டரி விசிட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னான். வந்துட்டானா? இன்னும் வரல ரத்னம். எப்படியும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேலு அப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிடுவான். நீ போய் ரெஸ்ட் எடு ரத்னம். ஒருவேளை அவன் வந்தா கூட நான் சொல்றேன். என்னத்தக்கா ரெஸ்ட் எடுக்கிறது? இந்த லெட்டர் எல்லாம் படிக்கணும், பதில் எழுதணும், மனு ஏதாவது வந்திருந்தா அதிகாரிங்க கிட்ட பேசணும். அது ஒரு எப்பவும் போல 10-12 மணி ஆயிடும் போல இருக்கு. நீ வேலு வந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுக்கா. சரிப்பா. அவ்வளவு தூரம் நான் டைவர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு லெட்டர் எழுதியிருக்காளா? இருக்கட்டும் இருக்கட்டும். முதல்ல ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் அந்த லெட்டர் காரிய பாத்துப்போம். டேய், எவனா இருந்தா தொலைங்கடா. டேய் வேலா, என்ன பண்ற? யாரா அது? கடுப்பேத்துறானுங்களே.